எல்லாருக்கும் வணக்கம். இந்திய அரசியல் வரலாற்றில் தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதிகள் சிலரில் சந்திரபாபு நாயுடுவும் ஒருவர். தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை உடனுக்குடன் அமல்படுத்தும் அரசியல் தலைவர். ஒருங்கிணைந்த ஆந்திராவில் ஐடி துறையை முடுக்கிவிட்டவர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திருப்பதி அருகே நாராவாரிப்பள்ளி என்னும் சிறிய கிராமத்தில் பிறந்தவர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். கடந்த 1975 காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அவசர நிலை காலத்தில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்திக்கு ஆதரவு தெரிவித்தார். திரு சந்திரபாபு அவர்களின் ஆற்றலை கண்டு அவரை 1978 திருப்பதி அருகே உள்ள சந்திரகிரி தொகுதி வேட்பாளராக காங்கிரஸ் களமிறக்கியது. இங்கு வெற்றி பெற்று தனது 28வது வயதில் எம்எல்ஏவாக பதவியேற்றார் திரு சந்திரபாபு அவர்கள். அதன் பிறகு தனது 30வது வயதில் அஞ்சய்யா ஆட்சியில் அமைச்சரானார். 1980 1983 ஆண்டுகளுக்கு இடையில் சினிமா வளர்ச்சி துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக பணியாற்றினார். அப்போது தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்.டி. ராமாராவுடன் இவருக்கு பழக்கம் ஏற்படுகிறது. சந்திரபாபுவின் நல்ல பண்புகள், அரசியல் திறமையை கண்டு தனது 2வது மகள் புவனேஸ்வரியை சந்திரபாபுவிற்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் திரு என்.டி. ராமாராவ் அவர்கள். 1983 காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தெலுங்கு தேசம் என்னும் புதிய கட்சியை தொடங்கினார் திரு ராமாராவ் அவர்கள். இதில் சந்திரபாபு இணையவில்லை. மாறாக தனது மாமனாரின் கட்சிக்கு எதிராக சந்திரகிரியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதையடுத்து தனது மாமனாரின் தெலுங்கு தேசம் கட்சியில் சந்திரபாபு அவர்கள் இணைந்தார். 1984 என்.டி. ராமாராவ் ஆட்சியை அமைச்சர் பாஸ்கர் ராவ் குறுக்கு வழியில் கவிழ்த்து முதல்வரான போது என்.டி.ஆருக்கு உறுதுணையாக இருந்து கட்சியை சந்திரபாபு வழிநடத்தினார். இதனால் 1986 தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுச் செயலாளரானார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். 1989 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியமைத்தது. இத்தேர்தலில் குப்பம் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவான திரு சந்திரபாபு அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரானார். பிறகு 1994 நடந்த தேர்தலில் மீண்டும் தெலுங்கு தேசம் ஆட்சியை பிடித்தது. அப்போது சந்திரபாபு நிதித்துறை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த சூழ்நிலையில் என்.டி.ஆர். திடீரென லக்ஷ்மி பார்வதியை திருமணம் செய்து கொண்டதாக அறிவிக்கிறார். இதனால் கட்சியில் பிளவு ஏற்படுகிறது. அப்போது என்.டி.ஆரை எதிர்த்து கட்சி பொறுப்பை ஏற்ற சந்திரபாபு 1995 செப்டம்பர் 1 தனது 45வது வயதில் ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தின் முதல்வரானார். அடுத்த ஆண்டு திரு என்.டி. ராமாராவ் மாரடைப்பால் காலமானார். இதனால் சந்திரபாபு நாயுடு அவர்களின் கையில் தெலுங்கு தேசம் கட்சி முழுமையாக வந்தது. 1999 2வது முறையாக ஆந்திர முதல்வராக பதவியேற்றார் திரு சந்திரபாபு அவர்கள். 2004 முதல் 2014 வரை சந்திரபாபு எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தார். 2014 ஆந்திரா, தெலுங்கானா என 2 மாநிலங்களாக அறிவித்தது மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு. இதையடுத்து 2019 தேர்தலில் ஒய்.எஸ்.ஆர். காங்கிரஸ் 151 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. திரு ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக, சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவரானார். தற்போது தெலுங்கு தேசம் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. 46 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட முற்போக்கு சிந்தனையாளரான திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர முதல்வராக 4வது முறையாக பதவியேற்றார்.
இம்முறை 16 எம்பிக்களை கொண்ட தெலுங்கு தேசம் கட்சி மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று மோடி அரசுக்கும் உறுதுணையாக நிற்கிறது. திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.